ஸ்ரீ கலை மிர்னாளினி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்று உங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி கூறுகிறேன். துலா ராசியினருக்கு இப்பொழுது கூறுகிறேன். துலா ராசி அதிபதி சுக்கிரன் கேதுவுடன் சேர்ந்து 12 மறைந்து இருக்கிறார், நீச்சமாகியுள்ளார். அவரை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் சனி வக்கரமாகி அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் சந்திரன் புதன் அமர்ந்துள்ளார்கள். 11ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். இது இன்றைய கோச்சார நிலைமை. இதை பற்றி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன செய்வார்கள் என்பதை நான் கூறுகிறேன். நான் ராசி பலன் கூறும் முன்பு நீங்கள் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், எங்களது சேனலை நான் போடும் வீடியோக்களை நான் பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்கள். நீங்கள் சரி, நான் விஷயத்துக்கு வருகிறேன். துலா ராசி ராசி அதிபதி 12 அமர்ந்திருந்தாலும் குரு பார்வையுடன் உள்ளதால் அவரால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டங்களோ விரயங்களோ கெடுபலன் அதிகமாக இருக்காது. அப்ப 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். உங்களுக்கு பண வரவு நன்றாகவே இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பண வரவு நன்றாக இருக்கும். அதற்கப்புறம் 4ஆம் இடத்தை, உங்களது 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு வீடு, பூமி, வண்டி, வாகனம், தாய் இவற்றினுடைய விஷயங்கள் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். தாய்க்கு உடல்நிலை தொந்தரவு இருக்காது. 5ஆம் இடம் சனி, உங்களுக்கு 5இல் சனி இருப்பதால் இது ஒரு நல்ல பலன் தராது. 5இல் சனி இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு தொந்தரவான ஒரு வறுமையான கஷ்டங்களும் தொந்தரவு பலன்தான். சனியை பற்றி நான் பெரிதாக சொல்ல வரவில்லை. சனி 5இல் இருக்கக்கூடாது என்பது ஒரு காரணம். 6ஆம் இடம் ராகு அமர்ந்திருக்கிறார். 6இல் ராகு இருப்பது உங்களது நல்ல ஒரு பலன் தருவார். 6ஆம் இடம் ஒரு ராகு உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்து அவர் உங்களுக்கு ஒரு வருமான, நோய் நொடி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்து உங்களை கொஞ்சம் விடுவித்து நல்லாவே ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ராகு 6ஆம் இடம் நல்லதுதான். 8ல் குரு உட்கார்ந்துருக்கிறார். 8ல் குரு இருந்தா அது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா உங்களுக்கு 8ல் குரு அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு உடல்நல பிரச்சனை, கொஞ்சம் பணம் எவ்வளவுதான் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் வறுமைகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்க புத்திரர் கூட கொஞ்சம் வாக்குவாதங்களும் சில சங்கடங்களும் இருக்கலாம். 2ஆம் இடம் செவ்வாய், அவர் 7ஆம் இடம் செவ்வாய் ரெண்டுமே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிற இடம் 9ல் உட்கார்ந்துருக்கிறாரு. 9ல் உட்காரும் போது அது நல்ல பலன் கொடுக்க மாட்டாரு. 9ஆம் அது பகை வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. பகை வீட்டில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தந்தை உறவுகள் கூட உங்களுக்கு சில சங்கடங்கள், அது தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். கலத்தரத்து கூடயும் கொஞ்சம் பார்த்து அவங்க உடல்நல பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அவங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன வைத்திய செலவுகள் இருக்கும். ஓரளவுக்கு மீடியமான பலன் தான் செவ்வாய் உங்களுக்கு தருகிறார். 10ஆம் இடம் சந்திரன் புதன், இது ஒரு தொழில். தொழில் விஷயத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா 10ல் சந்திரனும் புதனும் நல்ல தொழில் செய்யறதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. புதனும் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்து நல்ல ஒருபடியா தொழில் ஒரு மீடியமா நல்ல இதே பண்ணுவாரு. சந்திரன் புதன் 10ல் நல்லதுதான். அடுத்தது சூரியன். சூரியன் 11ஆம் இடம். சூரியன் 11ல் இருப்பது ரொம்ப நாளா உங்களுக்கு அவர் பாதகாதிபதி. இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல தொழில் ஒரு லாபத்தை கொடுப்பாரு. உங்க மூத்த சகோதரத்தினால அவருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம். மூத்த சகோதரருக்கு அது அவருக்கு உடல்நல பிரச்சனையா இல்லை குடும்ப பிரச்சனையா ஏதாவது இருக்கும். அதனால அது 11ஆம் இடம் சூரியன் மற்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தையெல்லாம் கொடுப்பாரு. அது மோசம் இல்லை, நல்ல பலன் தான் தர்றாரு. 12ஆம் இடத்துல
சுக்கிரனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறாங்க. உங்க ராசி அதிபதியும் கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது கையில காசு வந்து விரயம் ஆகத்தான் செய்யும். ஆனாலும் ஒரு நல்ல தூக்கம், ஒரு நல்ல இது ஒரு 12 சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல சுகமான வாழ்வை கொடுக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நேசம் ஆயிட்டாரு, குரு பாக்குறாரு. இதெல்லாம் இந்த பலனெல்லாம் நேச பலனெல்லாம் கொஞ்சம் அடிவிட்டு போயிரு குரு பாக்குறதுனால. 12ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான். ஓகே, அது உங்களுக்கு நல்லது தரும். துலாம் ராசி அன்பர்களே, நன்றி, வணக்கம்.